கிட்டத்தட்ட 8-9 ஆண்டுகளுக்கு முதல் கிளிநொச்சியிலே முதல் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் ஒரு கொட்டகை அமைத்து கிளிநொச்சி கந்தசுவாமி கோவிலுக்கு முன்னால் தொடர் போராட்டம் ஒன்றை ஆரம்பித்த பொழுது அதற்கான முழு ஆதரவுகளோடு எங்களுடைய தொடக்கம் இருந்தது. அதற்கான ஒரு கருப்பொருளையும் உருவாக்கி பந்தலில் இருந்து அவர்கள் தங்குவதற்கு இரவு பாதுகாப்பு வரைக்கும் நாங்கள் கொஞ்ச காலம் வழங்கி கொண்டிருந்தோம். தொடர்ச்சியாக வேறு நிறுவனங்கள் வேறு அமைப்புகள் அதனை தொடர்ந்து செய்த காரணத்தால் நாங்களும் அவர்கள் பங்காளிகளாக மாறியிருந்தோம். ஆகவே உங்களுடைய இந்த வலி சுமந்த போராட்டத்தினுடைய பக்கம் நீங்கள் எடுத்திருக்கிற இந்த முயற்சிகளுக்கு எங்களுடைய முழுமையான பூரணமான ஆதரவுகளும் பங்களிப்புகளும் இருக்கும். குறிப்பாக வெளிநாடுகளில் நடந்த பல கருத்தரங்குகளிலும் சரி அல்லது பாராளுமன்றத்திலும் சரி நாங்கள் இங்கே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாக பலரும் பல தடவைகள் இந்த விடயங்களை முன்கொண்டு வந்திருக்கிறோம். இதனை கேள்விகளாகவும் முன்வைத்திருக்கிறோம். ஆனால் இதுவரை அதற்கான ஒரு தீர்க்கமான தெளிவான பதிலை சொல்வதற்கு அரசாங்கம் தயாராக இல்லை என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. ஆனால் அவற்றையும் கடந்து நாங்கள் தோற்று போயிட்டோம் என்று போல நீங்கள் உங்களுடைய உரையில் இருந்தது. இது தோல்வி அல்ல, அப்படி ஒரு காலமும் நாங்கள் நினைக்கக்கூடாது. நான் நினைக்கிறேன் இவ்வளவு தூரம் உங்களை நாடி ஆட்கள் வருகிறார்கள், சர்வதேச சமூகம் உங்களோடு பேசுகிறது. அண்மையில் கூட ஐரோப்பிய ஒன்றிய குழுவினர் வர்ற பொழுது உங்களை கட்டி அணைத்து தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பதோட மொழி அதுதான். அவர்கள் நேர சொல்ல மாட்டார்கள். நாங்கள் வருத்தப்படுகிறோம் என்று ஒரு ராஜதந்திரி கருத்து சொல்கிறார் என்றால் அது ஒரு ராஜதந்திர வீட்டு. அது மாதிரி உங்களை கட்டி அணைத்து அவர்கள் தங்களுடைய செய்தியை சொல்கிறார்கள் என்றால் அதுக்கு பின்னால் பெரிய செய்தி இருக்குது. இதே நம்பிக்கை இழந்தவர்களாக நாங்கள் ஒரு போராட்டத்தை கொண்டு செல்ல முடியாது. நம்பிக்கை தான் மிக முக்கியமானது. நாங்கள் இன்னொருவருக்கு முன்னால் நாங்கள் தோற்று போனோம் என்றது. எங்களோட போராட்டங்கள் எதுவும் தோற்றதல்ல. வரலாறு அதே போராட்டங்களில் ஒரு காலகட்டங்களில் தடங்கல்கள் ஏற்பட்டிருக்கிறது அல்லது அந்த போராட்டங்கள் மௌனிக்கப்பட்டிருக்கிறது. அந்த போராட்டத்தினுடைய கொதிநிலை என்பது இப்பொழுதும் அவர்களுடைய மனங்களுக்குள்ளேயும் இருக்கிறது. அது யாராலும் நூக்கவும் முடியாது, அதனை அணைக்கவும் முடியாது. ஆகவே உங்களுடைய வேண்டுதல்கள் என்பது பிள்ளைகளுக்காக, தங்களுடைய கணவனுக்காக, தங்களுடைய குடும்பத்தாருக்காக நீங்கள் தொடர்ந்து எடுக்கிற இந்த தொடர்நிலை போராட்டம் என்பது கனதியானது, அர்த்தம் உள்ளது, அறம் சார்ந்தது, தர்மம் சார்ந்தது. அதனால் அந்த போராட்டத்துக்கான வெற்றி கிடைக்கும். அது ஒட்டுமொத்த இனத்துக்குமான ஒரு பாதையாக திறக்கப்படும். ஆகவே தான் நீங்கள் யாரும் ஒரு தோல்வி மனநிலையோடு அல்லது சோர்ந்து போன மனநிலையோடு ஒதுங்கி போகாமல் இதனை முன்னெடுப்பதற்கு எங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வருகிற 30ஆம் தேதி எடுக்க போகிற அந்த மண்டபத்திலே கூடுகின்ற மக்கள் அது ஒரு எழுச்சியாக இருக்க வேண்டும் என்பது வெளியில் எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒன்று. காரணம் மக்கள் திரட்சி, அமைப்பாக திரளுதல். மக்கள் திரட்சி என்பதை தான் வெளியில் பார்ப்பார்கள். இவ்வளோ பேர் கூடியிருக்கணும், அது நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா என்பதுக்கு அப்பால் அந்த சொல்லப்படுற கோரிக்கைகளும் அங்கே வெளியிடப்படுற அறிக்கையும் அங்கே இருக்கிற மக்கள் திரட்சியும் கலந்து கொள்ளுகின்ற தலைவர்களும் நியாயபூர்வமாக தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தின்பால் அவர்கள் தங்களுடைய நடவடிக்கையை கொண்டு செல்கிறார்கள், இதோடு தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற அந்த தைரியம் வைராக்கியத்தை உங்களுக்கு தருவதாக இருக்கும். ஆகவே இங்கு வருகை தந்திருக்கின்ற மத தலைவர்கள், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள், கட்சி சார்ந்த பிரமுகர்கள், நாங்கள் உட்பட உங்களுக்கான பூரண ஆதரவை தருவோம். அதில் எந்த விதமான சலனங்களும் இல்லை. நீங்கள் என்ன வகையானது ஒன்று ஆக்களை திரட்டுறது என்று நீங்கள் நேராக கேட்பீங்கள். அது 100% எங்களால் முடிந்த அளவு நீங்கள் தனித்தனியாக எங்களோட வந்து கதைக்கிறதுக்கும் நாங்கள் ஏற்பாடு செய்தாரோம். அதையும் ஒரு வகையில் செய்வோம். வேறு நாங்கள் போகிற இடங்கள்லையும் இதை பற்றிய இண்டையிலேருந்து துவங்குவோம். இண்டையிலேருந்து இதை போகிற இடத்துல எல்லாருமே கதைக்க வேணும். கதைச்சமென்றால் மக்கள்கிட்ட அது சென்றடையும். இப்போ சென்றடைந்தால் இதை பற்றியான செய்திகளை நாளாந்தம் ஒவ்வொருத்தரும் சொல்லி கொண்டிருக்கல நான் பார்த்தேன். தைட்டியில் அவர்கள் கூடுதலாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அந்த போராட்டத்தை இன்று வரைக்கும் முன்னெடுக்கிறார்கள். சில நேரங்களில் பரவலாக எல்லாரும் அதில் கலந்து கொள்ளுங்கன்னு சொல்லவே கொஞ்சம் கூட பேர் வாரதை பார்த்துருக்கு. சில நேரங்களில் ஆக்கள் குறைவாக இருக்குது. இப்போ எல்லாருமாக பறந்து ஒற்றுமையாக ஒரு விஷயத்தை நாங்கள் இதில் வெளியில் கொண்டு போகிறோம் என்றால் அதுக்கான ஒரு பெரிய பலத்தை தருவார்கள். தொடர்ந்து போராட்டங்களால் கொஞ்சம் ஓய்வில்லாமலும் இருக்குது. பலாலியில் போராட்டம், மயிலிட்டியில் போராட்டம், கேப்பாப்பிளவில் போராட்டம், இஞ்சால உங்களுடையது, இப்படி நாளாந்தம் ஏதோ ஒன்று புதுசாக ஒன்று அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக அவர் நாளாந்தமே ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு போராட்டத்தில் பங்கு கொள்கிற நாட்களாகவே இருக்குது. அப்போ இதை விட வேறு நெருக்கடிகளும் இருக்கிறதால கொஞ்சம் இடை நெருக்கடிகள் உண்டு. இருந்தாலும் பூரணமாக உங்களுக்கான எங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் உங்களுக்கு அருகிலேயே இருக்கும் என்பதை கூறி எங்களையும் அழைத்து உங்களோட உரையாட தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றிகள். உண்மையிலே இந்த
மாநாட்டை ஆகஸ்ட் 30ஆம் தேதி நடப்பதற்கு நீங்கள் முடிவெடுத்திருப்பது வந்து மனதுக்கு வந்து மிகவும் ஒரு ஆறுதலை கொடுக்கின்ற ஒரு விடயம். அதுவும் குறிப்பாக வந்து அந்த மாநாட்டினுடைய நோக்கங்கள், அதனுடைய இலக்குகளை வந்து நீங்கள் முன்கூட்டியே அறிவிச்சிருப்பது, திரும்பவும் நான் சொல்கிறேன் வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன ஆதரவை கொடுக்குறது. ஏனென்றால் அது உங்களுக்கு தெரியுமோ தெரியல வந்து இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று தேசிய மக்கள் சக்தி ஆட்சி வந்ததுக்கு பிறகு எங்களுடைய பக்கத்தில் இருந்து, அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுடைய பக்கத்தில் இருந்து ஒரு திட்டமிட்ட எங்களுடைய நிலைப்பாட்டில் வந்து ஒரு திருவுபடுத்தல் ஒன்று நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. நாங்கள் தொடர்ச்சியாக 2009ஆம் ஆண்டில் இருந்து நீங்கள் சொன்னதைப் போல பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வந்து தொடர்ச்சியாக வலியுறுத்தி உள்ளக விசாரணைகளை வந்து நாங்கள் நிராகரித்து வந்திருந்தும் கூட அந்த கோரிக்கைகளை பெரிய அளவில் வந்து கணக்கெடுக்காமல் வந்து சர்வதேச சமூகம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோடு ஏதோ ஒரு வகையில் வந்து இணைஞ்சு போகணுமென்ற ஒரு பாதையில் வந்து செயல்பட்டு இருந்தாலும் கூட எங்களுடைய, அதாவது தமிழர்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரல் தெளிவாக ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணைக்காகத்தான் இருக்குது. ஒரு உள்ளக விசாரணைக்கு வந்து அவர்கள் எப்பொழுதுமே வந்து தயாரில்லை என்ற ஒரு தெளிவான ஒரு செய்தி வந்திருந்தது. அதில் ஒரு சில தரப்புகள், அரசியல் தரப்புகள் அந்த நிலைப்பாட்டில் இருந்து ஒரு வித்தியாசமாக செயல்பட்டிருந்தாலும் கூட அந்த தரப்புகள் வந்து மக்களாலே நிராகரிக்கப்படுற, பாதிக்கப்பட்ட மக்களால் வந்து நிராகரிக்கப்படுற ஒரு நிலைமை தான் கூடுதலாக இருந்தது. ஆனால் இந்த 2024 தேர்தலோடு அதுவும் குறிப்பாக வந்து என்பிபி அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வந்திருக்கிற ஒரு நிலையில் மக்களுடைய பார்வையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிற ஒரு கருத்துருவாக்கம் திட்டமிட்டு சொல்லப்படுகின்றது. அதோடு வந்து இதுவரைக்கும் தேசியத்தை முன்னிலைப்படுத்தி தேர்தலில் வந்து எங்களுடைய மக்களுடைய வாக்குகளை பெரிய அளவில் வந்து பெற்ற தரப்புகள் என்று சொல்லக்கூடிய ஒரு தரப்பில் வந்து தலைமைத்துவத்தில் வந்து ஒரு சில மாற்றங்கள் வந்ததுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் வந்து போன மாதம் கூட செம்மணி சம்பந்தமாக வந்து பேசப்பட்ட பொழுதும் கூட ஒரு உள்ளக பொறிமுறையில் வந்து சர்வதேச கண்காணிப்பு இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்ற ஒரு வகையான ஒரு கருத்துராக்கம் வந்து எங்களுடைய ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை மட்டுமில்லை, தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சமஷ்டி தீர்வு என்று சொல்லி தேர்தல் காலத்தில் வந்து வாக்கப்பெற்ற தரப்பு பிரதான தரப்பு உண்டு. இன்றைக்கு இந்த தலைமைத்துவத்தில் வந்து ஒரு சில பாராளுமன்ற தலைமைத்துவத்தில் வந்து ஒரு சில மாற்றங்கள் நடைபெற்றதுக்கு பிறகு, குறிப்பாக வந்து சொன்னால் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்ற குழுத்தலைவராக இருந்து சாணக்கியன் அவர்கள் வந்து பாராளுமன்ற குழுத்தலைவர் ஆனதுக்கு பிறகு அந்த குழுத்தலைவர் என்ற பதவியில் இருந்து கொண்டு வந்து ஒரு உள்ளக பொறிமுறையிலே சர்வதேச கண்காணிப்பு தான் நாங்கள் கோரியிருக்கிறோம் என்ற அடிப்படையிலான கருத்துகள் பாராளுமன்றத்தில் வந்து இன்றைக்கு மேலோங்க ஆரம்பித்து இருக்கின்றன. ஆகவே பாதிக்கப்பட்ட மக்களுடைய கருத்து தான் மிக மிக முக்கியம். ஏனென்றால் மெட்ட தரப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கதைக்கிறதாக சொல்லித்தான் கதைக்கிறார்கள். ஆகவே உங்களுடைய குரல் தான் மிக மிக முக்கியம். நீங்கள் இந்த விடயங்களில் வந்து தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் வந்து உங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கணும். எந்த விதத்திலையும் வந்து அந்த உங்களுடைய கருத்துக்கள் திரிவுபடுத்தக்கூடிய வகையில் அமையக்கூடாதுன்றது வந்து அத்தியாவசியம் இந்த காலகட்டத்தில். அந்த வகையில் தான் இந்த மாநாடு என்னை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் 2009க்கு பிறகு எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்கள் நடத்துகின்ற எத்தனையோ முயற்சிகள் இருந்திருந்தாலும் கூட 2024க்கு பிறகு நடக்கின்ற விடயங்கள் தான் எங்களுக்கு மிகப்பெரிய சவால். ஏனென்றால் துரதிர்ஷ்டவசமாக அந்த தேர்தல் ஊடாக வெளி காட்டப்படுகின்ற தோற்றம் வந்து தமிழ் மக்களே வந்து தங்களுடைய காலங்காலமாக வலியுறுத்தின நிலப்பாட்டில் இருந்து விலகிவிட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து நேரடியாக பாதிப்பை அடைந்த மக்கள் உடைய நிலப்பாடுகள் தான் அதை தொடர்ந்தும் வந்து நாங்கள் வந்த பாதையில் எதிர்காலத்திலே வந்து தக்க வைக்கிறதுக்கு வந்து உதவும். அந்த வகையில் எங்களுடைய ஆதரவு
உங்களுக்கு பூர்ணமாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுகின்ற எந்த விதமான உதவிகளையும் வந்து நாங்கள் எங்களோட பக்கத்தில் இருந்து செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மற்றது நீங்கள் இந்த கொள்கைக்கும் இந்த இலக்குக்கும் நேர்மையாக பயணிக்கக்கூடிய அனைத்து தரப்புகளையும் வந்து உங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களோட வகையில் வந்து உங்களுடைய முயற்சிகள் ஊடாக நீங்கள் அரவணைக்கிறதுக்கும் வந்து நீங்கள் எதிர்காலத்தில் வந்து தீவிரமாக செயல்பட ஓணும். ஏனென்றால் உங்களுடைய நோக்கங்கள் வந்து தூய்மையான நோக்கங்களாக இருக்கும் என்றதையும் எவருக்கும் வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.